அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குட்டி கதை. கதையோட பேரு பாடம் கற்றுக்கொள். ஒரு ஊரில் ஒரு அறிவாளி இருந்தாராம். அவருக்கு கடவுள் மேலே ரொம்ப பக்தி ஜாஸ்தி. ஒரு நாள் அவர் காட்டுக்கு போகும்போது ஒரு நரியை பார்த்தாரு. அந்த நரிக்கு முன்கால்கள் இரண்டுமே இல்லை. அப்போது அவர் மனசில் ஒரு சந்தேகம் தோணுச்சு. இந்த நரிக்கு 2 காலுமே இல்லை. அப்படி இருக்கிறப்போ இது எப்படி வேட்டையாடி தன்னோட பசியை போக்கிக் கொள்ளுது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாரு. இப்படி அவர் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமாக ஒரு புலி வந்துச்சு. ஒரு பெரிய மானை அடித்து இழுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தது. அதை சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்ததை அப்படியே போட்டுட்டு போயிடுச்சு. புலி போனதுக்கப்புறம் கால் இல்லாத அந்த நரி மெதுவாக நகர்ந்து போய் மிச்சம் இருந்த அந்த சாப்பாட்டை திருப்தியாக சாப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுச்சு. இதை பார்த்துக்கிட்டே இருந்த மனிதன் 2 காலும் இல்லாத ஒரு வயசான நரிக்கே ஆண்டவன் சாப்பாடு போடுறான். அப்படி இருக்கிறப்ப தினமும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிட்ற நமக்கு சாப்பாடு போடாமலா விட்டுருவான்? நமக்கு கடவுள் பக்தி வேற ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் அவன் காட்டுக்கு வேலைக்கு போகிறதே இல்லை. ஒவ்வொரு நாளும் போய்கிட்டே இருந்தது. ஆனால் அவனுக்கு சாப்பாடு வந்த பாடலை. ஒரு நாள் ராத்திரி கோயிலுக்கு போனான். அங்கே யாருமே இல்லை. இவன் மெதுவாக அங்கே போய் சாமி கிட்ட பார்த்து கேட்டான், ஆண்டவா, என்னுடைய பக்தியில் உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு புலம்புனான். இப்போது கடவுள் மெதுவாக கண்ணை திறந்து சொன்னார், முட்டாளே, நீ பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியது நரிக்கிட்ட இல்லை, புலிக்கிட்ட. புலியை போல் உழைத்து சாப்பிடு, மீதியை இயலாதவர்களுக்கு தானமாக கொடு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதும் அந்த மனிதன் அப்படியே கூனி குறுகி போய் நின்னான். நாம் எவரிடம் பாடம் கற்றுக்கொள்ள போகிறோம் என்று நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். மீண்டும் சந்திப்போம்.